இப்போதும் வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களோட பேசும்படி வாங்கிக்கிறேன். 37 சோதனம் கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. சிறு ஜபத்தை பண்ணி எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்படியாய் சபையாய் இந்த இடத்திற்கு நீ கொண்டு வந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்து இப்பொழுதும் ஆண்டவரை உம்முடைய ஆராதனை நடத்த பலப்படுத்தினேன். ஆண்டவரை எங்களோடு உள்ள ஆராதனை மூலமாய் பேசினேன். அதற்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட இடைபெறப்படுவதற்காக சோதரம். உடைய வார்த்தை ஜீவனாய ஆவியாய் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக, உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த பூமியில நிறைவேற்றத்தக்கதாக தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை உயர்த்தியோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி வாஞ்சிக்கிறேன். ஈசாக்கை குறித்தும் ரெபெக்காளை குறித்தும் அவர்களுக்குள்ள காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது, அவர்கள் எப்படி 2 பேரும் ஒரு மனப்பட்டவர்களாக இருந்து ஹல்லேலூயா இருந்தார் என்பதை, சபைக்கும் மணவாளனுக்குரிய காரியத்தை உங்களோட பேசும்படி வாஞ்சிக்கிறேன். ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் ஒரு மணவாளனாக இருக்கிறான். ரெபெக்காளை குறித்து சபை மணவாட்டியாக இருக்குது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவன் மணவாளன் சபைக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நாளில் 2 பேருக்கும் உள்ள காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏககுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். ஈசாக்கு ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். உன் ஏக சுதனை என்று சொல்கிறார். உன் நேச குமாரனை நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்து மலையிலே கொண்டு போய் பலியிடு என்று அவனை சொல்வதை பார்க்கிறோம். ஈசாக்கை வேற யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவில்லை. ஆபிரகாம் தன் மகனை சொன்ன உடனே அவன் வருத்தப்படவும் இல்லை. ஏனென்றால் 100 வயசில் அவருக்கு கொடுத்தவர் கர்த்தர். ஆனபடினாலே அவன் சந்தோஷத்தோடு கூட உடனே அதிகாலையில் எழுப்புகிறான், விறகு அடக்கிக்கிறான், வேலைக்காரன் கூப்பிடுறான், கழுதுவன நேரே தேவன் சொன்ன மலைக்கு நேராக போகிறதை பார்க்கிறோம். மோரியா மலையிலே நீ உன் நேச குமாரனை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். மலை பக்கத்தில் வரைக்கும் வேலைக்காரன் கூட்டு போறதை பார்க்கிறோம், கழுத போகுது. ஆனால் ஒரு இடம் வந்த உடனே அவர்களை நிப்பாட்டி விட்டு விறகு கட்டையை யார் மேல் வைக்கிறான்? ஈசாக்கின் மேலே வைத்து அவன் அழைத்து கொண்டு போகிறான். கத்தி எடுத்துக்கிட்டான், நெருப்பு எடுத்துக்கிட்டான். போற பாதையிலே ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே விறகுகிட்ட இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்கிறான். உடனே ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வேலைக்காரத்தில் சொல்லும் பொழுதும் அவன் சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டும் போய் பலியிட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். இதுதான் விசுவாச வார்த்தை. போறது ஈசாக்கு தான் பலியிட போறாங்க. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசமாக நானும் பிள்ளையாண்டனும் திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினா அப்படியே தான் அவன் வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் பலியிட்டு வந்த உடனே ஒரு செய்தி அவனுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அந்த செய்தி என்ன? வாசிங்கள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். கேசேம், ஆசோ, பில்தாஸ், இத்லாக், பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இவன் பலி செலுத்திட்டு வருகிறான். வீட்டுக்கு வந்தோட ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. பெத்துவேலின் உனக்கு ஒரு குமாரன் பெற்றாள், இன்னொரு குமாரன்
லாபான் 2 பேரையும் அவளுக்கு பெற்றான் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவனுக்கு ஒரு மனதில் ஒரு திருப்தி வந்திருக்கும். ஏனென்றால் ஈசாக்குக்கு ஏற்ற மணவாளனை தேட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான். ஆனபடினால்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, ஆபிரகாமுக்கு அவன் நேச குமாரன் யார்? ஈசாக்கு. அதே போல ரெபெக்காளும் பெத்துவேலுக்கு ஒரு நேச குமாரத்தை, அவன் ஒரே பிள்ளை தான், இன்னொரு சகோதரன் லாபான், 2 பேர் தான். ஆனபடினாலே வேதம் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ரெபெக்காளை குறித்து 22 தான் நம்ம இப்போ வாசித்தோம். அவளை பெற்றான் என்று சொன்ன உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஏனென்றால் இங்கே அவன் துக்கப்பட்ட காரியங்கள் உள்ளதை பார்க்கிறோம். இங்க உள்ள எல்லா கானானிய குமார்த்தியோட என் பிள்ளைகளுக்கு பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எலியேசிட்ட சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். என் ஜனத்தானதுக்கு போய் நீ என் மகனுக்கு ஒரு பெண் கொள்ளு என்று சொல்கிறான். அவன் வரலனாக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்கிறான், நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று செம்மையா சொல்லி அனுப்புறதை பார்க்கிறோம். ஆனவிட வரமாட்டேன் என்று சொன்னால் அது என் ஆணைக்கு நீ நீங்களாயிருப்பாய் என்று அங்கே சொல்லிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே எலியேற்ற அவளை தேடி போகிற காரியங்களை நாம் அறிகிறோம். அதாவது நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு யாரு? நேச குமாரன். அதே போல ரெபெக்காளும் ஒரு நேச குமாரத்தியாக அங்கே நாம் பார்க்கிறோம். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு விறகுகளை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு போகிறான். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை சுமந்தாரு? சொல்லுங்க. சிலுவை தன் தோள் மேலே சுமந்து கொண்டு போனார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசகுமாரனாய் இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை நமக்காக செய்தார். அதே மோரியா மலையில் அவர் செய்தார். சிலுவை போய் பலியானதை அதுதான் இன்னைக்கும் மோரியா மலையில சண்டை நடக்குது. மறந்து போயிடக்கூடாது. ஏதோ நடக்குது, நாம கண்ண முடியல. வேதத்துல உள்ள வார்த்தை அப்படிதான் நிறைவேறுது. ஆனபடினா அதே மோரியா தேசத்துல தான் சாலமோன் செய்தான், ஆலயத்தை கட்டினான். அதே மோரியா தேசத்துல தான் காசு கொடுத்து யார் வாங்கினா? தாவீது அந்த இடத்தை வாங்கினான் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே இடத்துல தான் இப்ப என்ன இருக்குது? மசூதி இருக்குது. ஆனபடினால்தான் அல் அக்ஸா என்கிற காரியம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. எதுக்காக? அந்த தேவாலயத்துக்காக, அந்த மலைக்காக தான் யுத்தம். 3 பேருக்குமே மெயினான காரியம் தான். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினபடினால அந்த மலை ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. 2வதாக ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டபடினாலே அதே இடத்துல பலியிட்டபடினாலே அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது மாத்திரமல்ல, அதே இடத்துல ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. 2 தேவாலயங்கள் நினைச்சப்படுத்தி இடிக்கப்பட்டு போய்விட்டது. இப்ப இனி என்ன வரணும்? வேதத்தில் எழுதியிருக்கிறது, வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசியுங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அப்ப அந்த இடத்துல மலைகளுக்கு மேலாய் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும். இது தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். ஆனா இப்ப அங்க என்ன இருக்கு? அல் அக்ஸா மசூதி இருக்கு. அப்ப நிறைவேறனா என்ன செய்யணும்? வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லிட்டு போன நேரம் போறாரு. ஆனபடினாலே ஒன்னே பெரிய பூமி எரிச்சு உண்டாக எழுதியிருக்கு. இல்லாட்டால் இப்போ நடக்க போற இன்னொரு இப்போ யுத்தம் சால்வ் ஆயிட்டு, ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. ஏனென்றால் ஒரு யுத்தத்துல ஒண்ணு அல் அக்ஸா இடிக்கப்பட வேண்டும். அதே இடத்துல தான் என்ன செய்யணும்? ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனபடினால வேதம் நமக்கு தெளிவாக
எழுதப்பட்டிருக்குது, சகரியாவுக்கு கூட எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா பிரியமானவரே, முதலாவதாக அவன் நேற்ற குமாரனாக ஈசாக்கு காணப்பட்டான். அதே போல அவன் பலியிட்டு வந்த உடனே அவளுக்கு சொல்லப்பட்ட காரியம், ரெபேக்காள் பெத்துவேல் ஒரு குமாரத்தை பெற்றிருக்கிறாள், அவளுக்கு ரெபேக்காள் என்று பெயரிடான்னு சொல்லி அங்கு சொல்லப்பட்டதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு விறகுகிட்டே தோளில் வச்சுட்டு எங்க போனா மோரியா தேசத்து வரைக்கும், மோரியா மலை வரைக்கும் அவன் நடந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாம் செஞ்சுட்டான். பலிபடத்தை கட்டினான், கட்டை அடுக்கினான், ஈசாக்கு பதினேழு வச்சுட்டு இருக்கும், காலை கையெல்லாம் கட்டி எங்க போட்டான், பலிபடத்துல போட்டுட்டான். அது வரைக்கும் ஆண்டவர் உண்மையை சொல்லலை. பெண்மை என்ன செய்யறான், அருவாளை எடுத்து அவன் ஓங்குறான், பட்டயத்தை எடுத்து ஓங்கி அவன் வெட்ட போகிற வேளையிலே, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டின் மேல் கைப்படாதே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் உனக்கு ஒரு ஆட்டுக்கடாவை முற்றாவிலே காட்டுகிறார். அவனை கொண்டு போய் பலிவிட்டு வருவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, அதான் நமக்கு தெரியும். ஆனபடினாலே நான் சொல்கிறேன், ரெபேக்காள் எதை சுமந்தார்? இயேசு சிலுவையை சுமந்தார். ஈசாக்கு விறகுகட்டை சுமந்தார். ரெபேக்காள் எதை சுமந்தார்? தண்ணீர் குடத்தை சுமந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தண்ணீர் குடத்தை சுமந்தார். எப்படி சுமந்தார்? சும்மா சொல்லுங்கள், அந்த வசனத்தை வாசியுங்கள். 24ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசியுங்கள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாம் உடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். இங்கே நாம் பார்க்கிறோம், தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறாள். ஆனால் எரியற்ற ஒரு பொருட்களை ஒண்ணே ரெடியா இருக்கிறான். ஒரு ஸ்திரீ வருவான், உடனே நான் தண்ணி கேட்பேன், அவன் எனக்கும் என் ஒட்டங்களுக்கும் மாற்பேன் என்று சொல்லி அதுக்கேற்ற காரியத்தை செய்தாள் என்று சொல்லி அவன் ஒரு அந்த வசனத்தை மாத்திரம் வாசி. 24ஆம் அதிகாரம் ஜபம் பண்ணி முடிக்கிற வேலையிலே 42 46 வரைக்கும் வாசிங்க. சரி, அவன் ஜெபிக்கிறான். 42 வாசிங்க. அப்படியே நான் இன்று புறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்ப்பு பண்ணுகிறானால், இதோ நான் தண்ணீர் புறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் கொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து. சரி, போதும். அங்கே சரியாக ரெபேக்காள் வந்து குடத்தை எடுத்துட்டு போறான். வந்த உடனே அவன் கேட்கிறான், போய் தண்ணீர், தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி கேட்கிறான். எலியேசர் உடனே குடியும் என்று சொல்லி அவனுக்கு வார்த்து விட்டு, தொட்டில தண்ணீர் உங்களுடைய ஒட்டங்களுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அவள் மனமனானி கிணத்துல ஆழத்துல இறங்கி தண்ணீரை கொண்டு ஊற்றுறதை பார்க்கிறோம். ஒட்டகமும் குடித்தது, கூட வந்த வேலைக்காரனும் குடித்தாங்க. இப்பொழுது அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது, தேவன் என் பிரயாணத்தை வாய்த்தாரோ இல்லையோ என்று சொல்லி அவருடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் அவள் சொல்கிறாள், அந்த 16 வருஷத்தை 24-16 வாசிங்க. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால், அவள் துறவில் இறங்கி தண்ணீர் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். சரி, போதும். உடனே அவள் அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிறாள். உடனே அவள் எல்லாத்தையும் செய்ய மட்டும் இவன் பொறுமையோடு பார்த்து கொண்டே இருக்கிறான். எல்லாம் முடிந்தது. அப்ப இவன் கேட்கிறான், நீ யாருடைய மகள் என்று சொல்லி கேட்கிறான். நான் நாகோருக்கு பிறந்த பெத்வேலின் குமாரத்தி ரெபேக்காள். அவன்
அவன் கர்த்தரை சோதரிக்கிறான். அந்த இடத்துல நின்று கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை நேர் வழியாய் என் ஆபிரகாமுடைய சகோதரன் வீட்டுக்கு நேரே வழி நடத்தி வந்தேரே என்று சொல்லி அவன் தேவனை துதிக்கிறான். அவன் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? எல்லா மனிதரையும் மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி தான் வந்தார். அவர் சபையை ஆண்டவர் எப்படி சம்பாதித்தார்? தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனபடினால்தான் ரெபெக்காளை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் பிதாவின் சித்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதே போல ஈசாக்கும் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் கீழ்ப்படிந்தார். கடைசி வரை மரணம் வரையும் கீழ்ப்படிந்தார். ஈசாக்கை அவன் கெட்டு முழுவதும் அவன் சொல்லல. அவனுக்கு பாவனையாக ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே பலி செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ரெபெக்காளும் அந்த எரியத்தை தண்ணி கேட்ட பொழுது அவள் கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் அவனுக்கு செய்ததை பார்க்கிறோம். உடனே அவன் செய்தான், வெகுமானங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கொடுத்து விட்டு அவன் கேட்கிறான், உங்க வீட்டில் தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு தான் கேட்கிறான். உடனே எல்லாம் சொல்ற, எல்லாம் இருக்குது, ஒட்டகங்களுக்கு தீவனம் போடுங்க, எல்லா தீவனமும் இருக்கு, வாங்க நீ. அவள் சொல்றது மாத்திரமல்ல, அந்த வேலையில் லாபம் வந்து விடுகிறான். அவள் கூட்டிட்டு போய் தன்னுடைய வீட்டில் எல்லா காரியங்களையும் செய்யறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காரியம்லாம் முடிந்த உடனே அவன் சொல்லுகிறான், என் எஜமா பெரிய ஐஸ்வர்யனா இருக்கிறார். ஆனபடினாலே அவருக்கு ஒரு பெண் பார்க்கும்படியாக கர்த்தர் அனுப்பினார். அதுவும் உங்கள் சரிதியா அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொன்னது மாத்திரமல்ல, உடனே ரெபெக்காள் வாய்மொழியை கேட்போம் என்று சொல்லி அவர் கேட்கிறார்கள். நான் போகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். உடனே அவன் அநேக வெகுமதிகளை அவர்களுக்கு கொடுத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே. ஆனபடினால் இப்படி ரெபெக்காளை அவன் அவளோடு கூட யாரெல்லாம் வர, அவருடைய தாதி வருகிறாள், வேலைக்காரிகள் எல்லாரும் ஏற்றிக்கிட்டு வருகிறார்கள். வருகிற பாதையிலே வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அவன் ஒட்டங்கள் வர அவன் காண்கிறான். அதே போல ரெபெக்காள் அந்த மனிதனை பார்க்கிறாள். அது யார் என்று எலியேசர் கேட்கிறான். அதான் என்னுடைய எஜமான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அவள் நினைச்சுதான் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி தலையிலே முக்காலிட்டு கொண்டாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே ஈசாக்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், ரெபெக்காளும் அந்த இடத்திலே கண்களை ஏறெடுத்து பார்த்தாள் என்று எழுதியிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 64ஆம் வசனத்தை வாசிங்க. 64, 65. ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள். வேதம் சொல்றது, ஒத்தாசை வரும் பருவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கட்டடத்தில் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த காரியங்கள் சம்பவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல ஆண்டவராகிய இயேசுவும் பூமியிலிருந்து யாரை நோக்கி பார்த்தார்? பிதாவை எல்லா காரியத்தையும் நோக்கி பார்த்ததை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற நாம் யாரை பார்த்து ஜெபிக்கிறோம்? ஏதோ காத்த போய் நீ கண்ணு மூடிட்டு ஜெபிக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பார்த்தா ஜெபிக்கணும். ஆண்டவராக இயேசுவை யாரை நோக்கி பார்த்து ஜெபித்தார்? பிதாவிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்வதற்காக தான் என் பிதாவை எப்பொழுது நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே பிதாவை நோக்கி பார்த்து அவர் ஜெபித்து அந்த நாளுக்குரிய காரியத்தை அவர் செய்தார், பெற்றுக்கொண்டார் என்றுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் தான் பிரசங்கம் கொள்ளப்பட்டது. ஆனபடினாலே காலையில் எழுந்தவனே யாரை தேடணும்? முதல்ல கர்த்தரை தேடணும். முதல்ல தேடும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுதான் நாம் பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனபடினாலே ஆண்டவராய் இயேசுவும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி பிதாவின் முகத்தை தரிசித்தவராய் காணப்பட்டார்.
அதுபோல நாம் ஈசாக்கு எதற்காக தியானம் பண்ணும் போவான் என்று எழுதியிருக்கிறது. அதே போல ஆண்டவராய் இயேசு மலையிலே ஏறி நின்றார். பிதாவை நோக்கி பார்த்து ஜெபித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்வது ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் ரெபேக்காளை கேட்டு வருஷம் எத்தனை ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. இப்போ 60 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லாது இருந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உடனே ஈசாக்கு வேற எங்கும் போல கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிற வாசியங்கள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியா இருக்கிற நல்லா இருக்கணும். 20 வருஷம் உள்ளல கல்யாணம் கட்டி 2 வருஷம் பிள்ளைங்கனானே அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. நல்லா இருக்கணும். என்னென்ன ஆஸ்பத்திரி இல்லாம 20 வருஷங்க ஒண்ணுமே சொல்லலை. அவனுக்கு ஒரு வாஞ்சம் வந்த பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அதனால நான் சொல்றேன், எதுனாலும் கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. கட்டடத்துல கேளுங்க, முதல்ல அங்க கேளுங்க, பிறகு நீங்க எங்க வேணுமோ போங்க. அதனால நல்லா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாயிருந்து நம்முடைய காரியங்களை செய்ய அவர் எப்படி இருக்கிறார்? சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்கள் என்று மறந்து போகக்கூடாது. ஆனபடினாலே அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரித்ததை பார்க்கிறோம். ரெபேக்காளை பாருங்கள், அங்க இவன் ஜோபடுறா, அவன் கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் நமக்கு அவனுக்கு உதவி செய்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் இருக்கும்போது இப்ப அவர் என்ன செய்தார்? பிதாவின் வலது பார்த்து நமக்காக என்ன செய்கிறாரா? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அதே போல பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? வார்த்தோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வார்த்தோம். என்ன செய்கிறார்? நமக்கு ஜெபிக்கிறதுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். எனக்கு ஜெபிக்க தெரியாத ஆண்டவர் என்று சும்மா இருக்கக்கூடாது. வாயை திறந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து நினைவார். எண்ணுக்கடங்காத. அதனாலதான் ஜெபிக்கிற அநேக வாய் மூடிக்கிட்டே இருக்கு. சோமனு ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை சபையில் இருக்கிற எல்லாரும் ரட்சியும், என்னை அபிஷேகத்திலே சபையில் எல்லாரும் அபிஷேகம். இதுதான் ஜபம். ஜபம் தான் அங்க இருக்கு இங்க இருக்கு. அப்படி அழகா ஜபம் இப்படி கோர்வையா ஜெபிக்கணும் இல்லை. உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஜெபிக்க ஆண்டவர் கற்று தருவார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ உன் வாயை திறந்தாதான். நீ பயந்துகிட்டே இருந்தா ஒரு நாள் ஜெபிக்கவே மாட்டான். ஆமா, காலமெல்லாம் ஜெபிக்க மாட்டான். ரெட்டிக்கப்பட்ட 2 வருஷம் ஆச்சு. நல்லா யோசிக்கணும். வாயை திறந்தாதான் ஆண்டவர் என்ன செய்வார்? வார்த்தை தருவார். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். வாயை விரிவா எங்க திறக்கணும்? தேவ சமூகத்தில் திறக்கணும். ஓட்டை சண்டை போடுற இடத்துல போய் திறந்துக்க கூடாது. அவன் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். திறக்க வேண்டிய இடம் தேவ சமூகம், சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம். எங்க நீங்க ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துக்கிட்டு வெளியில போய் கதை முட்டெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நன்மை வராது. ஆனபடினாலே கற்பனை சமூகத்திலே நீங்கள் திறந்து செய்யும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக. இவன் ஜோம் முன்னா அவனுடைய ஜபத்தை கேட்டு ரெபேக்காள் தான் கற்போதியானதை பார்க்கிறோம். இப்ப ரெபேக்காள் கற்போதி ஆயிட்டா. வயிற்றுல என்ன நடக்கு? சண்டை நடக்குது. யாரெல்லாம் சண்டை போடுறாங்க? ஏசாவும் யாக்கோவும் சண்டை போடுறாங்க. அதனால இவளுக்கு உருளுது, வயிறு எல்லாம் உருளுது. என்னாட்டவர எனக்கு எப்படியோ இப்படி இருக்குதா எப்படியோ என்று சொல்லி அவள் வருத்தப்படுகிறாள். ஆனால் அவள் தேவ சமூகத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அவள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை வேதத்தில் எழுதப்படுவதை பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. அவள் கர்ப்பத்திலே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தான. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து திரியும். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இங்கே அவள் ஒரு ரெவலேஷனை அவள் பெற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ரெபேக்காள் தைரியமா யாக்கோபுக்கு உறுதியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, உன் மேல வர சவாலாம் என் மேல வரட்டு, நீ போ அப்படின்னு அனுப்புறதை பார்க்க. நல்லா மேக்கப் போட்டு அழகான பழகம் அவன் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும்.
தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ரெபேக்காள் பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. நான் உனக்கு உன் மேல வரேன். அவன் சொல்றான், அப்பா என்ன தலையை பார்ப்பாரு, அப்பா என்ன மோந்து பார்ப்பாரு, அப்படி இப்படிலாம் என்னை சபிச்சிருவாருன்னு சொல்றான். இல்லை, உன் மேல வர்ற சாவலை என் மேல வரண்டு, நீ இதை செய் என்று சொல்லி ஈசாக்குக்கு ருசியான ஆகாரத்தை அவள் சமைத்து கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம். அதுபடினாலே அந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டார்? ரெபேக்காளுடைய மன விருப்பத்தின்படி யாக்கோபு பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியம் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்றாம நாடு வரட்டு, அப்ப நான் க்ளோஸ் பண்ணினேன். நல்லா அறிந்து கொள்ள, ஈசாக்கு 100 வயசு, அவ்வளவுதான். அப்பவே அவனுக்கு என்ன செய்யாம போச்சான்? கண்ணு தெரியாம போயிடுச்சு, ஆசீர்வதிச்சல. ஆனா எத்தனை வயசு வரைக்கும் இருந்தான்? ஈசாக்குடைய வயசு எத்தனை? 150 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறான். ஆபிரகாமுடைய வயசு 175 வயசு தான். அவனை விட இவன் வயசு. ஆனா 100 வயசுல நான் செத்து போவேன்னு சொல்லி நீங்க வாங்கலான்னு சொல்லி எழுதிட்டான். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். 100 வயசுல நான் மறித்து போவேன், ஆனா நீங்க சீக்கிரம் எனக்கு வேட்டையாடி கொண்டு வாங்க, ருசியா சமைச்சு கொண்டு வாங்க, அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நான் வேத வார்த்தை போல ஆபிரகாம் கூட ஈசாக்கு தான் அதிக வயதுடையவன் தான் இருக்கிறது. அதுக்கு கூட கண்ணு நல்லா தெரிஞ்சுட்டு போகுது. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தான் கண்ணு தெரியல, பின்பு நல்லா அவனுக்கு கண்ணு தெரிந்ததாக நாம் பார்க்க முடியும். ஆனபடினாலே வேதம் நமக்கு சொல்றது. அதனாலதான் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்லா மற்ற இதெல்லாம் ரெண்டாவது தான். முதலாவது ஜெபம், முதலாவது கர்த்தரை தேடுற அனுபவம், அப்படி நாம இருக்கணும். பிறகு நம்ம ஜீவ பலியாக கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறவராக இருப்பார். அடுத்தபடியா நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு சத்துருக்களுக்கு கூட இணைதான் உபசரணை பண்ணினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அவரே அங்கே இருக்கிற ராஜாவாக இருக்கிற வேளையில ஈசாக்கு அங்கே போனதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். சத்துருக்களுக்கு அவன் என்ன செய்யறான்? நீங்க அமலேக் செய்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவன், உன்னுடைய தேவன், உன் தகப்பன் என்னுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்தான். ஆகவே நீ இந்த இடத்தை விட்டு போகாத, இங்கே இருந்து சொன்னார். உடனே அந்த இடத்துல அவருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான், விதை விதைத்தான். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு. அது ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பஞ்சம்தான், உலகம் பூரா பஞ்சம்தான். இவன் ஆடு மேய்க்கிறவன் தான். நல்லா இருக்கணும். ஆடு மேய்க்கிறவன் என்னன்னா விதை விதைத்தான். அவன் விவசாயி இல்லை ஈசாக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எல்லா இடமும் பஞ்சம், எங்கேயும் தண்ணி கூட கிடைக்கல. ஆனா இவன் தோன்ற இடத்துல மட்டும் தண்ணி வரும். இதாங்க இன்னைக்கும் அப்படிதான். இஸ்ரவேல் தான் உலகத்துக்கே தண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் வேதம் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இவங்க வரும்போது அது வனாந்தரமா போச்சு. இந்த பாலஸ்தீனெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். ஒருத்தன் கூட கிடையாது. அதை இவன் குறைஞ்ச விலைக்கு வாங்கினான். ஏன்னா இவன் இடம் தான் அந்த இடம். யார் இடம்? மோரிய மலை. ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ணி கொடுத்த இடம் நம்முடைய வேதத்துல அழகா எழுதி வச்சிருக்குது. இவ்வளவு இடம், இவ்வளவு இடம் 100 போட்டு யோசுவா பங்கிட்டு கொடுத்ததாக இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இடையில வந்தவங்க பாலஸ்தீனர்கள். எங்கேயும் உலகம்ல இயேசுவை சிலுவையில் வேதம் நல்லா அறிந்து கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைய இவர்கள் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்தபடினால்தான் வேதம் சொல்றது 70ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு அப்படியெல்லாம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகத்துல யூதன் படாத பாடையே கிடையாது. அவ்வளவு கூட உலகத்துல எல்லாருமே அவனை சபிச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் அவன் மேல என்ன வச்சிருந்தாரு? கண்ணை வச்சிருந்தாரு. சொன்ன வாக்கு தட்டங்கள் நிறைவேறின. 1940 அவனுக்கு என்ன கிடைச்சது?
அவன் எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு சுதந்திரம் கிடைச்சது. நானே இல்லாம போச்சு, வேற இடத்துல கிடையாது. 48 அவன் கேட்ட பொழுது ஒரு வைஸ்மேன்ங்கிற யூதன் அந்த யுத்தத்துல அணுகுண்ட பாதுகாப்பா கண்டுபிடிச்சபடினால அந்த நாடு கொடுக்கப்பட்டது. ஆனபடினாலே வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் தேசமெங்கும் சுதரப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே போல ரெபெக்காளும் என்ன செய்தார்? எலியேசருக்கு கேட்டவுடன் அவன் கீழ்ப்படிந்து செய்த காரியங்கள், நீயும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கு கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அவள் அநேக காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவளை உபசரித்தாள் என்றுதான் சொல்ல முடியும். 24ஆம் அதிகாரம் 16 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். 22 இருந்து 25 ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதலியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அவர்களை உபசரித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நாமும் மற்றவர்களை உபசரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சபை உபசரிக்கணும். மற்றவங்க உபசரிக்க தனித்தனியாக அப்படியே தெரியாது. சபை விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சபை வைத்திருக்கிறார். ஆனபடினாலே அதுக்கு நாம் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அடுத்தபடி 6வது வசனம், 6வது காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஈசாக்கு எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஐஸ்வர்யவானா இருந்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிற அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும். ஆனாலும் சுருக்கமா டைம் இருக்கிறபடி நான் சுருக்கமா சில காரியங்கள் கூட பேசிக்கொண்டு வாசிக்கிறேன். 26ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி. 26ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யவான் தான். யாக்கோபுடைய ஆபிரகாமுடைய எல்லாத்தையும் யாரு கொடுத்தான்? ஈசா கொடுத்தான். மற்ற அவனுடைய அவன் வேலைக்காரி ஆகார், அவருடைய மகன் நினைஞ்சிட்டான். முதல்ல அனுப்பி விட்டுன்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மனைவி எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாம் பரிசு கூட கொடுத்து எல்லாரையும் அனுப்பினான். ஈசாக்கு மாத்திரம் ஆபிரகாமுடைய சுதந்திரத்துக்கு அவன் ஐஸ்வர்யவானா இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே பஞ்சம்தான் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததை நாம் வாசித்தோம். ஆனால் அதே போல ரெபெக்காள் எப்படி அவன் ஐஸ்வர்யவானான் என்று சொல்லி இருக்கிறது. ஈசாக்கு எலியேசர் ஆபிரகாம் கொடுத்த எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்கு கொடுக்கிறார்? யார் கொடுக்கிறார்? ரெபெக்காளுக்கு கொடுக்கிறார். பின்ன அவனுடைய வீட்டுக்கு போய் அவளை அழைத்து கொண்டு போவோம் என்று சொன்ன உடனே அவளுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் 52, 53 வாசிங்க. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். சரி, ஆனபடினால வேதம் நமக்கு சொல்கிறது யாருனால ஐஸ்வர்யவானாக்கப்படுவதை பார்க்கிறோம். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தினாலதான் ரெபெக்காள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பளராய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. வாசிங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்
நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர், ஐஸ்வர்யவனாய் இருக்கிறார். எல்லாம் அவருடையதான். பூமியை மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் எல்லா ஐஸ்வர்யமும் கர்த்தருடையது. ஐஸ்வர்யமும் தாழ்வுடைய ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டானது என்று சொல்கிறார். உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் சொல்கிறார். அப்படிதான் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியதை நான் திறமையில சம்பாதிச்சிட்டேன், எனக்கு அப்படி வந்தது இப்படி வந்து அந்த எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, அப்படிதான் நம்ம எண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைவிலங்கு ஒரு நாள் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. உபாகமத்தில் எழுதியிருக்குது. ஆனபடினாலே அவன் அதை ஆண்டவர் நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். வேற யாருக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருப்பார் சொல்லுங்க? உனக்கு ஐஸ்வர்ய சம்பனராய் அவர் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவா சொல்லுது இல்லையா? வாசிங்க, ரோமர் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். உலக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எப்படி வரும்? தேவனை தொழுது கொள்ளும் பொழுது. நீ தேவனை தொழுது கொள்கிறதே இல்லை. அநேகம் சும்மா வந்து வாய் மூடிடுங்க. வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாரு. ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உனக்குடைய எல்லாத்தையும் ஆரம்பம் வைப்பார். அதான் மேன்மையான ஐஸ்வர்யம். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். ஆனபடினாலே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீ ஆராதிக்க வேண்டிய அநேகர் ஆராதிக்க செய்வதில்லை, வருவதில்லை. அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை கேட்கறது. அப்படி அல்ல. நீ ஆராதனைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ளுப்பார், அவருக்கு உனக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருப்பார். இன்னைக்காவது நிறுத்திடுங்க. ஐஸ்வர்யம் அங்க ஓடுறோமே, நான் தேவனை ஆராதித்து நான் ஐஸ்வர்ய சம்பனனாவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வரணும். மனைவிகள் என்ன செய்யணும்? சுறுசுறுப்பா சாப்பாடு போட்டு கொடுத்து என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். சும்மா நானே பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு அழுதுகிட்டே பண்ணக்கூடாது. உற்சாகமா சந்தோஷமா மத்தியானத்துக்கு சாப்பாடு சேர்த்து பங்கு வச்சுட்டு வரணும். அதுதான் அது உங்க கையில இருக்கு. சும்மா அப்படியே தலைக்கிட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாளும் காலையில் எழுப்பி சுறுசுறுப்பா செஞ்சு குடும்பத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். நான் ஆயத்தப்படலை, இவன் சட்டை போடல, இப்படியே அங்கே சண்டை போடுறதுன்னு இங்கே தொலைந்து கொள்றதுக்கு நேரம் கிடைக்கும். இதை நீங்கள் உங்கள் மனதில் எழுதிக் கொள்ள வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆராதனைக்கு முன்னதாக போய் நான் ஆராதிக்க வேண்டும். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை சபைகளோட ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் சகோதரனுக்கு தந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. அடுத்தபடியாக நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 7வதாக ஈசாக்கு எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த கர்த்தர் அவர்களை எழுப்பினார். நம்ம சாட்சியுடைய ஜீவியத்தை பார்த்து இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை புறஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியம் நல்லா இருக்கணும். அப்படிதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த அமலேக் ராஜா 3 பேர் வர்றாங்க. யாருக்கிட்ட? ஈசாக்கிட்ட வராங்க. ஈசாக்கை பகைத்தவர்கள் அவர்கள். அமலேக்கல்ல இவன் தோண்ட அவன் பின்னால வேலைக்காரலாம் தூத்து போட்டே போயிடுவான். பின்புதான் அவன் செய்கிறான், ஒரு இடத்துல தொடர்பு கொண்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே வேதம் சொல்கிறது கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று அவனை நினைத்தார்கள், வாழ்த்தினார்கள் என்று எழுதியிருக்கிறதை பாருங்க. அவர்கள் 26ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அவங்க யாரெல்லாம் வாரா? அமலேக் ராஜா வர்றான். அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாந்தும் சேனாதிபதிகள் பில்தாக்கும் வர்றதை பார்க்கணும். இவங்க வந்து சொல்றாங்க கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே,
நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டுமானால் தேவனை உன் உள்ளத்தில் இருந்து தொழுது கொள், ஆராதனை செய்யும். இது ரொம்ப முக்கியம். நீங்க ஆராதனைக்கு இடம் கொடுக்கணும் கண்டிப்பா. ஆனால் நம்ம 10 மணி நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் நம்ம ஆராதனைக்கு எடுத்துக்கணும், அதுக்கு மேல எடுத்துக் கொள்றது இல்லை. ஆனால் ஆராதிக்க உனக்கு ஐஸ்வர்யம் தானா வரும். அதை மறந்து போகாத, வெட்கப்படாத. ஆண்டவர் அந்நியவாதை தரும்போது நல்லா வாங்கிக்கிறது பேச, அடுத்தவங்களுக்கு நீங்க கவலைப்படாத. நீ ஆசீர்வாதமா இருக்கணும் அவளுக்கு, மற்றவளுக்கு. ஆனபடினால தைரியமாய் செய். ரெபேக்காலும் அப்படிதான். வேதத்துல வாசிக்கணும், அவளை வாழ்த்தி தான் அவளை அனுப்புகிறதை நான் வேதத்துல வாசிக்கணும். 60ஆம் வசனத்தை வாசிங்க, 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அங்கே அவளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனபடியும் சபைக்கு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கற்புடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் என் பிரஜாதி இல்லை, நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன் என்பதை, நான் மீட்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். இலவசமா கொடுக்கறது வேண்டாம், நான் பாடுபட்டு தான் செய்வேன் அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், அது உங்க விருப்பம். ஆனபடினாலே வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ரெபெக்காளை அவனுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு பெரிய சத்தியம் இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். வாசிங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். 25:20 வாசிங்க. 25:20. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். இவள் பதான் அராம் எனும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். சரி, ஆனபடினாலே ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காள் என்று எழுதியிருக்கிறதை பார்த்தோம். இதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைக்காக நம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து போகக்கூடாது. உனக்காக தான், எனக்காக தான், சபையோட ஒவ்வொருவருக்காக தான் அவர் இரத்தத்தை சிந்தி சபையாக என்று சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ வேதம் சொல்லுது, ரெண்டு காரியம். ஒண்ணு, இயேசுவின் இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டவர்கள் சபையில் இருக்கிறார். இரண்டாவதாக உன்னை கண்காணிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீ தப்பு பண்ணும்போது உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், உனக்காக உனக்குள்ள இருந்து எண்ணிக்கடங்காத பெருமதிகளோடு வேண்டுதல் செய்கிறவர் ஆவியானவர். 2 பேருக்கான கொடுக்கணும் சபையில. ஆனபடியினால வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி நாம் ஈசாக்கு ரெபெக்காளை போல என்று பாருகிறது. அப்போ ஈசாக்கு மணவாளனாக இங்கே அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். ரெபெக்காள் மணவாட்டியாக இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனபடியினாலே பிரியமானவர்களே, ரெபெக்காளை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 26:2-5. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 26:33. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படுகிறது.
ஏன்னா அவன் வெட்டின துறவை எல்லாம் பரிசையை தூத்து போட்டுக்கிட்டே வந்தாங்க. கடைசியில் ஒரு துறவை வந்து அது பற்றி அவங்க யாரும் செய்யல, வாதாட வரலை. அதுக்கு அவன் என்ன செய்தானா, ரகபோத் என்று பெயரிட்டான் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 17ஆம் வசனத்தை பார்த்தீங்க, 26-17. அப்பொழுது ஈசாக்கு அவிடமிட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆண்டவர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, ஆண்டவர் 31 வருடத்துக்கு மேலாக நமக்கு இடம் உண்டாக்கி தந்திருக்கிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளோட கூட என்ன செய்யல, ஒரு நாள் கூட ஒரு ஆராதனையும் நமக்கு பெருமையாக்கவில்லை. அதே போல ஆண்டவரை நாம் உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது அவன் எதை குறித்து கவலை, தூத்துட்டே இருக்கான், அவன் வெட்டிக்கிட்டே இருந்தான், அவன் தூத்துட்டே இருந்தான். ஆனாலும் ஏற்ற வேலை வரும் பொழுது ஒருத்தன் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. ஆனபடினாலே இப்படிப்பட்ட காரியங்களை ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் உள்ள உறவை பார்க்கலாம். அவன் என்னைக்கு நிறைய இடத்துக்கு போனான். அவளோடு கூட ஈசாக்கு ரெபெக்காள் தான் போனதை பஞ்சம் வந்துட்டு, அதனால நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு அவன் சொல்லலை. நல்லா இருக்கணும். ஈசா காலத்தில் என்ன வந்துச்சு, ஆபிரகாம் நாட்டில் வந்து போல பஞ்சம் வந்துச்சு. ஆனாலும் ரெபெக்காள் ஈசாக்கு கீழ்ப்படித்தவளாக கடைசி வரைக்கும் அவளோடு இருந்து அநேக காரிய ஆசீர்வாதத்தை அவளும் சுதந்திரித்து கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சபை மனவாட்டியாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மணவாளன் இயேசு வானிலே வருகிறார், மணவாட்டி தன்னை ஆயத்தம் செய்கிறாள். மணவாளன் இயேசு வானிலே வருகிறார், மணவாட்டி தன்னை ஆயத்தம் செய்கிறாள். ஆவியில் நிறைந்து பாட்டுகள் பாடியே ஆண்டவரை சந்திப்போம். ஆவியில் நிறைந்து பாட்டுகள் பாடியே ஆண்டவரை சந்திப்போம். சந்திப்போம். ஆண்டவர் ஈசாக்கை ரெபெக்காளுக்கு ஒப்பனையாக வைத்து இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு சபையை மணவாட்டியாக ஒப்பிட்டு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்யணும், இயேசு வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது, காலங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. ஆனபடினாலே இந்த கடைசி காலங்களிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். தனிப்பட்டதிலே நம்ம சபை தான். ஆனபடினால்தான் சபை பரிசுத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சபைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார், மெயினா கொடுத்திருக்கிறார். அவர் சபையாக கூடி வந்து ஓர்மனப்பட்டு ஓரிடத்தில் வந்த பொழுது ஆவியானவர் இறங்கினார். அதே போல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அதை நாம் கேட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். அவ்வளவுதான். சோதரம் சோதரம் சோதரம். எல்லாரும் முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எவ்வளவு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை நிச்சயமாக நிரப்புவீர் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாயை பெற்று அந்நிய பாஷைகளை பேசுகிற முழு இருதயத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அறவரை மற்றவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செய்ய மாட்டேன். கண்ணை யாரும் தொடரக்கூடாது. இயேசுவை உங்கள் கண் முன்னாங்க அவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, என் மேல் உடைய ஆவியை ஊற்றும், என் பிள்ளைகள் மேல் உடைய ஆவியை ஊற்றும்.
உன் சந்தை மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை நிறைவேற்றும். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது நம்முடைய குடும்பங்களிலே காணப்பட வேண்டுமானால் தேவ சமாதானம் நல்ல பிள்ளைகள் மூலமாக போராடினார். ஆனபடினாலே இந்த வேளையிலும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். விசுவாசிகள் தங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னை நிரப்பும், என்னுடைய குடும்பத்தை நிரப்பும், என்னுடைய சபையை நிரப்பும். ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு பெருமூச்சோடு நீர் இப்பொழுது வேண்டுதல் செய்து உங்களுடைய ஆவியினாலே என்னை நிரப்பு என்று சொல்லி கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நிரப்பப்பட வேண்டும் என்பதாக சித்தம். ஒருவராவது ஹல்லேலூயா பரிசுத்தாக பெறாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதத்திலிருந்து வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பொறுமையாக இருந்து விட்டு அங்கே பரிசுத்தாக நான் நிரப்பினதை நாம் பார்க்கிறோம். அதுபோல பெந்தெகோஸ்தே நாளிலே ஏறக்குறைய 120 எல்லாரையும் நிரப்பினார். ஹல்லேலூயா. சத்தவர் மலைங்க கூப்பிடுங்க. சத்தமா என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ அறியாத காரியங்களை செய்வேன். இவ்வளவு நாள் நீ பரிசுத்தாவியை கேட்டால் அறியாமல் இருக்கிறார், நான் அதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இறங்குவீராக, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவீராக, எங்களுக்குள்ளே உலாவுவீராக, உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பலத்தால் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுவீராக. உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளையாய், உம்முடைய சித்தம் செய்கிற சபையாய், உம்முடைய வரைகின்ற ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் பாதுகாப்பும் சகல பரிசுத்தவான்களும் இன்றைக்கு கூடி வந்த நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வரைய வேண்டாம் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே